வாங்கிக்கலாம். உங்க காசு வாங்கி வந்து கம்முனுக்குற வாயை வச்சு சும்மா கிடையாது கேட்க வந்துடுறேன். ஏமா மீன் வெட்டுப்பா டைம் ஆகுதுன்னு சொல்ல வந்துடுறேன். சேர் போட நீ தான் கேள்வி கேட்ப. சேர் போட வந்து நீ எப்படி கேள்வி கேட்ப? நடந்து முடிஞ்சு பார்க்கறதா அந்த ஆயா வேற ஆயா எங்க எங்க ஆயாவை காணுமாம வருமா? எங்க போயிட்டு அவங்க எங்கிட்ட மீன் வெட்டில மாசம் கணக்கு வருது. வேற மொத்தம் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுண்ணா மீன். அவங்க காலையில் கூடு எடுத்து வச்சு விற்கிறாங்கல்ல போட்டில் அது பெண்ட் ஆயிடுது. இல்லை உள்ள ஐஸில் வைக்க போகும்போது தொழில் போய் சாஞ்சி இந்த மாதிரி நீ மழைஞ்சிங்களா இருந்தால் மூஞ்சில் அடிக்கும். மீன் ஒன்றும் வரல அடிக்கு நம்ம கிளம்பி வந்தாங்க. என்ன ஒன்று ஒரு யூஸ் பண்ணா 9 மணிக்கு அவங்க டைமு. நான் போய் கத்தியெல்லாம் வச்சுட்டு சாப்பாடு வெளியே வந்துடுவோம். டிஃபன் ஏதாவது பண்ணிட்டு போவேன். சார் வரும்ல கொடுக்க மாட்டாங்க. விலை அதிகம் அங்கேயே அவருக்கு தான் இந்த விலை அதிகம். அவருக்கு அந்த வஞ்சியத்தில் விலை அதிகம். நம்ம வஞ்சியத்தில் போகாது. ஆமாம் இங்கே போய் 2 போட்டிங்கன்னா எல்லாமே 7 கிலோ 8 கிலோ சைஸ் தான். ஆமாம் 7 கிலோ 8 கிலோ 10 கிலோ சைஸு ஸ்லைஸ் போடுது. எத்தனை பேர் போனீங்க? 12 மீன் 14 மீன் எடுத்துக்கலாம். எத்தனை பேர் போனீங்க? நான் மட்டும் தான் வெட்டினேன். தம்பி கைட்டு வெட்டி போனது. ஸ்லைஸ் வேறு ஒரு ரொம்ப டார்ச்சல். ஸ்லைஸ் போடுற மாதிரி கிடையாது. கிலோ கணக்கு அங்கே வியாபாரம் பண்ணுறது ஹோட்டலில். அங்கே அமெரிக்காவில் நாள் வச்சு பேக்கிங் பண்ணி 3 பீஸாக பேக் பண்ணி நம்ம பார்த்துருப்பீங்க டிஸ்பிளேவில் இருக்கிற மாதிரி. ஆமாம் ஒரு கவரில் சிக்கனு பீஃபு எல்லாமே அந்த மாதிரி வந்து இது இங்கே மீன் ஃபிஷ் பண்ணி இங்கேருந்து போகுது. அது பக்காவாக 3 பீஸா போட்டு இங்கேயே லாக் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி இங்கேயே முன்னாடியே உனக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க. இல்லை மீன் போய் இப்போ தியகம் ஆடுறாரு சொல்லிட்டாரு. என்ன பார்த்தீங்க கம்பமாக இருந்தேன்னா தியகம் ஒவ்வாறு வஞ்சியமாக ஆடுறேன். கத்தி வைக்கிறேன். ஏன்னா கத்தி மேக்ஸிமம் கத்தி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுது. உங்கள் கத்தி எத்தனை போயிடுவோம்? என் கத்தி அவங்ககிட்ட கத்தி தான் கிடையாது. கத்தியில் ஸ்பீ கட்டி வச்சுருப்பாங்க. நான் சொல்லிட்டேன்ப்பா நீங்கள் போங்க தியகமாக நான் கத்தி வைக்கிறேன். கத்தி நான் ஸ்டாக் வச்சுருந்தா தான் நீங்கள் மீன் விட முடியும் வஞ்சியத்துக்கலாம். ஏன்னா போதுமா 2 இது குறுக்க போடலாமா? இது இப்படியே போடலாம். இது நல்லாயிருக்கும். அதை மூணு சரி அலைவா நம்ம இந்த கரண்ட் இருக்குல்ல அப்படியா? இது போடலாம். ஃபுல்லாக டோரில் போட்டுங்க. என்னடா இருக்கா கொடுங்க உள்ள கொடுங்க. இந்த கட்டையை ட்ரில்லிங் போடலான்னு பார்க்குறேன். சுற்றி மாவு போட்டு உள்ள வச்சுங்க. போடலாமா? இதுலேயே வைக்கலாமா? கட்ட மாத்திரம் கட்டை மாத்திரம் பிச்சு மேலே போடுற நறுக்கு இருக்கணும். கட்டை இல்லாமல் தோசைகள் மாதிரி இந்த மேடுகள்லாம் கரைச்சி அந்த மிஷின் இருக்குல்ல. ஆமாம் அந்த மிஷினை போட்டு ஃபுல்லாக தோசைகள் மாதிரி ஆக்கி விட்டுருவேன் தான். எப்படி இருந்தாலும் கட்டையை மாற்ற தான் போகிறோம் சைக்கிக்கு. இது இருவிட்டு போய்டுவாங்க கேட்டா. வாங்க பேக்க வச்சு
எனக்கு இப்போ கரெக்டாக அழகாக இருந்துச்சுன்னா இன்னும் வெட்டு அது என்ன நான் இன்னும் ஸ்பீடாக வெட்டுவேன். கத்தி கட்டெல்லாம் கரெக்டாக இருந்தா வேலைக்காரனுக்கு பொருள் சுத்தமாக இருந்தாலே போதும். வேலைக்காரன் எல்லா வேலைக்காரனும் சுத்தமாக செய்வான். அதுக்கேற்ற பொருள் இல்லைன்னா அந்த வேலை செய்யறதே புரிஞ்சு கிடையாது. வேலேருந்து ஒரு கத்தி வாங்கி வெட்டி போகிறேன் பக்கத்தில் இருக்கு. அந்த கத்தி வாட்டத்துக்கு வராது. இந்த மாதிரி தான் எந்த வேலைக்காரங்க அவங்கவுங்க பொருளில் வேலை செய்யறதுதான் வேலை செஞ்சிருவாங்க. ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கு. இன்னைக்கு மீன் நல்லா வேலை போகுது. இன்னைக்கு மீன் வேலை தான் இன்னைக்கு வேலை தான் இன்னைக்கு இப்படி ஒரு 200 கேர நம்பல்தாக்கா என்ன விட்டுருவாரு ஒரு நிமிஷம். அவர் வெட்டுவாரு. அவர் வெட்ட மாட்டார், நீ வெட்டுருவாரு. அம்மா மீன் சூப்பராக இருக்குமா? எதுவும் இல்லைம்மா. ஒரே நிமிஷம் ஷார்ட்ஸ் எடுத்துட்டு வீடியோ ஃபோன் வச்சுருக்காங்க. ஷார்ட்ஸ் ரெண்டு எடுத்துக்காங்க. அவர் பாட்டு வச்சுனேன், பாட்டு ஆஃப் பண்ணா. அண்ணா 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 ஓ அண்ணாமலை மாமே பாட்டு மாட்டா பாட்டா பண்ணு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருந்தா கொஞ்சம் மருவா இது என்ன வச்சு நான் வந்துட்டேன். ஐயோ இருக்கா ஏசோல சின்ன அப்படியே இந்த மீனை போய் வாங்கினா திருப்பி வந்து கேட்பாங்க மீன் குடும்பம் நாளைக்கு கிடைக்குமான்னு. புரியுதுங்களா? இது சீரம் பண்ணா துண்டு வரம்பா பஞ்சு மாதிரி இருக்கு மீன். அதான் போட்டுட்டு இருக்கேன். விற்கிற மீன் இல்லை, அதுக்கு மாதிரி எப்படி போடுறது? நான் முது பக்கம் போட சொல்லு.